ஹாய் பட்டுச்சுட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? கதை ஒன்று சொல்லலாமா? இப்போது கேட்க ஆசையாக இருக்கீங்களா? ஓகே. அதாவது ஒரு காட்டில் ஒரு ஒட்டகமும் ஒரு கழுதையும் நண்பர்களாக இருந்தாங்களாம். ஒரு நாள் 2 பேரும் ஒரு ஆற்றோட கடந்து அந்த பக்கம் போகிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. ஏன் போகிறாங்கன்னா, அந்த பக்கம் கரும்பு தோட்டம் இருந்துச்சு. எது கிடைச்சாலும் 2 பேரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அதனால் அந்த கழுதை என்ன சொல்லுச்சு, ஒட்டகமே அந்த பக்கம் பாருங்கள், கரும்பு வயல் இருக்குது. அங்கே போனோம்னா கரும்பு நல்லா சுவையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆமாம், நான் எப்படி அந்த பக்கம் போவேன் அப்படின்னு ஒட்டகத்தை கேட்டுச்சு. இந்த ஆத்தனை எப்படி கடக்க முடியும், என்னால் முடியாதே அப்படி சொல்லுது. அதுக்கு ஒட்டகம் சொல்லுது, நான் தான் உயரமாக இருக்கேன்ல, நீ என் முதுகில் ஏறிக்கோ, நான் உன்னை கொண்டே அந்த கரையில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அது உடனே கழுதையும் சரி, எனக்கும் கரும்பை பார்த்தோன்னே ஆசையாக வந்துருச்சு, நானும் கரும்பு சாப்பிட்றேன் அப்படின்னு ஒட்டகம் சொல்லிச்சான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்தோட முதுகில் கழுதை ஏறிக்கிச்சான். 2 பேரும் அந்த கரையை அடைஞ்சோடனே கரும்பு வயலுக்குள்ளே பூந்து நல்லா சாப்பிட்டாங்களாம். கரும்பு தோட்டத்துக்குள்ளே கரும்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கவும் ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். கழுதை சின்ன வயிறு தானே அதுக்கு, அதனால் அதோட வயிறு சீக்கிரம் நம்பிடுச்சு. ஆனால் ஒட்டகத்தோட வயிறு ரொம்ப பெரிய வயிறு இல்லையா, அதனால் அது இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரி நண்பா வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. கழுதை ஒட்டகத்தை கூப்பிட்டுச்சு. ஏய் இரு, நீ மட்டும் சாப்பிட்டுட்ட, எனக்கு இன்னும் வயிறு நம்பலை, நான் சாப்பிட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னுச்சான். சரி சரி நீ சாப்பிடு, எனக்கு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டங்காட்டி எனக்கு பாட்டு பாடணும்னு தோணுச்சு, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுதான். ஐயோ கத்தாத, நீ பாட்டு பாடினீன்னா அப்புறம் யாராவது சத்தம் கேட்டு வந்துடுவாங்க, வேண்டாம் ப்ளீஸ் அப்படி சொல்லிச்சான். அதுக்கு கழுதை சொல்லிச்சான், அது நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வயிறு நம்பிச்சுன்னா, எனக்கு பிடிச்ச ஃபுட்டை நான் சாப்பிட்டுட்டேன்னா உடனே நான் பாட ஆரம்பிச்சிருவேன், ஸோ நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்னு கத்த ஆரம்பிச்சுதான். கழுதை கத்துறது தான் அவங்களுக்கு தெரியுமே. உடனே அந்த தோட்டத்தோட உரிமையாளர் ஓடி வந்துட்டாராம். அவங்க எப்படியும் காவலுக்கு அங்கே தானே இருப்பாங்க. அதனால் அவர் ஓடி வந்துட்டார் கையில் குச்சியை தூக்கிட்டு. ஓடி வந்தோடனே இந்த கழுதை சாமர்த்தியமாக போய் கரும்பு தோட்டத்துக்குள்ளே மறைஞ்சிக்கிடுச்சு. ஒட்டகத்தால் மறைய முடியாது இல்லையா, அது ரொம்ப ஹைட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அது மாட்டிக்கிச்சு. கழுதையை ஒட்டகத்தை போட்டு டக்கு நல்லா குச்சியாலேயே அடிச்சிட்டாங்களாம். ஒட்டகம் வலி தாங்க முடியாமல் அலறிக்கிட்டே ஓடி போயிடுச்சு. உடனே கழுதை ஒட்டகம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு ஒரு ஓரமாக வெயிட் பண்ணுது, அந்த உரிமையாளருக்கு தெரியாமல். அப்புறம் அவரை அடித்து துரத்திட்டு அவர் போயிட்டார். உடனே இந்த ஒட்டகம் வருது. வந்துட்டு, என் நண்பா என்னை இப்படி மாட்டி விட்டுட்டியே, உன்னை நான் முதுகில் சுமந்துக்கிட்டு கரும்பு தோட்டத்தை காமிச்சேன், 2 பேரும் சாப்பிட்டோம், நீ கத்துனதுனால தான், பாட்டு பாடினதுனால தான் அவர் வந்தார், என்னையும் அடிச்சுட்டு போயிட்டார், இல்லைன்னா நான் தப்பிச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிச்சான். அது என்ன பண்ணுறது, நான் எனக்கு குழந்த பருவத்தை பழக்கம், அதை மாற்றிக்க முடியலப்பா, சரி வா போகலாம் அப்படின்னுச்சான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு முதுகலை ஏற்றிக்கிட்டு போச்சான். அப்போ அந்த ஒட்டகம் மனசில் நினச்சிதான், நம்மளை இவன் மாட்டி கொடுத்தான்ல, இவனையும் நாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு தான். உடனே என்ன பண்ணிச்சான், இதுக்குள்ளே போகும்போது, தண்ணிக்குள்ளே போகும்போது ஸ்வங்கின்னு சாஞ்சிருச்சான். கொஞ்சம் ஒரு நடு ஆற்றுக்குள்ளே போய். உடனே என் நண்பா என்ன பண்ணுற, என்ன இப்படி சாய்க்கிற அப்படின்னு கேட்டுச்சான். அதுவா, எனக்கும் குழந்த பருவத்தை பழக்கம்தான், நல்லா ருசியாக சாப்பிட்டோன்னே எனக்கு அப்படியே தண்ணியில் சாயணும் போல் இருக்கும், அதனால் நான் சாஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஐயோ நான் தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்துருவனே அப்படின்னு சொல்லிச்சான். எனக்கு நீச்சல் வேறு தெரியாதே அப்படின்னுச்சான். நான் என்னப்பா பண்ணுறது, எனக்கு இந்த மாதிரி பழக்கம் ஆயிடுச்சு, அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லி அது தண்ணிக்குள்ளே படுத்து கழுதையை கீழே தள்ளி விட்டுருச்சான். உடனே கழுதை என்ன பண்ணிச்சான், தண்ணிக்குள்ளே முழுங்கிருச்சான். உடனே இந்த ஒட்டகம் சொல்லிச்சான், சரி நீ பார்த்து வா, நான் போயிட்டு வரேன்ட்டு போயிடுச்சான். உடனே கழுதை ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே நீந்தி மொல்லாம் கரையை அடைஞ்சிருச்சான். ஸோ அந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சுட்டீஸ், அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அதாவது நாம் மற்றவங்களுக்கு கெட்டது நினச்சா நமக்கு கெட்டது நடக்கும், நாம் நல்லது நினச்சா நமக்கும் நல்லது நடக்கும். ஓகே சுட்டீஸ், கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், வாழ்க வளமுடன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.